லூசு சண்முகம் லூசு சண்முகம் லூசு சண்முகம் லூசு சண்முகனை தாரா மேலதான் லூசா சுத்துறான். லூசு சண்முகம் லூசு சண்முகம் லூசு சண்முகம் லூசு சண்முகனை தாரா மேலதான் லூசா சுத்துறான். கனவு வராதா கனவு வராதா நயன்தாரா பத்தி தானும் கனவு வராதா என்றபடி லூசு சண்முகம் அவர்கள் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா லூசு சண்முகத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது அவ்வளவு முக்கியமுங்க. அதுவும் நயன்தாராவை பாதுகாக்கிறதுல இவருக்கு இருக்கிற அக்கறை அவருக்கே இல்ல. அப்துல் கலாம் கனவு காணும் சொன்னாரு. இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. இவன் கேப்பான் நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? ஏங்க சண்முகம், நீங்க எதுக்கு இப்ப நயன்தாராவை இழுத்தீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன அறிமுகம் இருக்கு? உங்களுக்கு பெரிய அறிமுகம் இல்லாதா? அவங்கள எதுக்கு நீங்க கூப்பிட்டு? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க பிறக்கிறதுக்கு காரணமான, நீங்க பிறந்து உங்களை மடியில எடுத்து வச்சு கொஞ்ச உங்க அம்மா இருக்காங்களா, அம்மா ஆத்தா, அவங்கள கனவு கண்டு கூப்பிட வேண்டியதானே சண்முகம்? அதுவும் பொம்பளை தானே. லேடிஸ் கனவை சொல்லுங்கன்னு எங்க முதல்வர் சொல்றாரு. எங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா படிக்கல, கஷ்டப்படுறாங்க. ஆனா நான் நல்லா படிக்கணுங்கிற கனவு இருக்கு. அது ஒரு கனவு. நான் ஸ்கூலுக்கு போறப்ப ஒரு நாள் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். எங்க அம்மா என்னை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு கடைசியா இருந்த மூக்குத்தியும் வித்துதான் என்னை காப்பாத்துனாங்க. நான் நல்லா படிச்சு சம்பாதிச்சு கம்மலு, மூக்குத்தி, வளையலு, செயின்னு எல்லாமே தங்கமா வாங்கி போட்டு அம்மாவை அழகு பார்க்கணும் சார். ஆனா எத்தனை தங்கம் தான் நான் வாங்கி கொடுத்தாலும் வித்த அந்த ஒத்த மூக்குத்திய திருப்பி கொடுக்கவே முடியாதுல்ல. அந்த கனவு நிறைவேறாமவே போயிரும் சார். ஆனா அப்படி ஒரு கனவு இருக்குன்னு சொல்லணும்ல. கனவுனா என்னன்னு தெரியுமா சண்முகன்? நாயே ஏன் மினிஸ்டர்னு கூட பார்க்காம நான் ஏன் திட்டினேன்னா, உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு தான் திட்டுறேன். கனவுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல கனவு, எங்க அனிதா கனவு கண்டவதான். அவ கனவோட வாழ்ந்துட்டு இருந்தவதான். அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அத பத்தில உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இவருக்கு கனவு இருக்குதாமா, நயன்தாரா வரணுமாமா, அந்த முதல்வர் பண்ணணுமாமா. இவர் நிறைவேற்றணும். ஆமா எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. செருப்புல அடிச்சா கூட சிலருக்கெல்லாம் புத்தி வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த ஏடிஎம்கே மினிஸ்டருக்கு பொருந்துங்க. இவன் யாருன்னு நமக்கு தெரியாதா? கூவத்தூர்ல குடிச்சு போட்டு குத்தாட்டம் போட்டவன் தானே இவன் அப்படின்னு நமக்கு சொல்லவா தெரியாது? ஆனா உண்மையாலுமே அது பண்ண வந்தாங்க. அவரை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? இவருதான் மப்புல என்ன தெரியுமா சொன்னா? சின்னம்மாவ அம்மா அக்காம விட மாட்டேன்னு சொன்னவன் தான் இவன். மரியாதை இல்லாம பேசாதீங்கன்னு தான் ஆசிரியர் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு. ஆனா என்ன பண்றது? மன்னிச்சிருங்க ஐயா, சில நேரங்கள்ல அன்டாலரபிள் அது வருது. ஏன்னா இவங்களெல்லாம் பொறுத்த அளவுக்கு எதுக்கு படிச்சேன்னு தெரியாம படிச்சவங்க, எதுக்கு கட்சி சேர்ந்தோன்னு தெரியாம கட்சி சேர்ந்தவங்க, எதுக்கு அடிமையா இருக்கோன்னு தெரியாமலே அடிமையா இருந்தாளுங்க. ஆட எந்த துறைக்கு அமைச்சரா இருக்கும்னு தெரியாமலே 5 வருஷம் தான் அமைச்சரா இருந்த ஆளுங்கதான் இவங்க. இவங்களதான் கூவத்தூருக்கு கூட்டிட்டு போன இந்த சின்னம்மா கோஷ்டி இவங்களோட கனவையெல்லாம் நிறைவேற்றி வச்சுதாமா. அதுலயும் நிறைவேறாத கனவு ஒண்ணு இருந்துச்சாமா இந்த இவருக்கு. இவர் நிறைவேற்றணும். ஆமா எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. அதனால இவன் என்ன சொல்றான்? எங்க முதல்வர் நம்ம மாணவர்கள் கிட்ட வந்து உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட அந்த திட்டத்தை, இவங்களுக்கெல்லாம் அரசுனா என்னன்னு தெரியும், அரசாங்கம்னா என்ன தெரியும்? எல்லா அடிமையா இருந்த அமைச்சர்கள் தானே. டயர் நக்கிகள். அம்மா இருக்கிற வரைக்கும் கார் டயர்ல இருக்கிற அந்த மவுத்த பார்த்துக்கிட்டே வாழ்ந்தவங்க தானே இவங்க. அம்மா நடந்து போறப்ப அம்மாவோட செருப்பை மட்டுமே பார்த்து வாழ்க்கை நடத்தினவங்க தானே இவங்க. இந்த மாதிரியான அடிமைகளை ஒரு நாள் அவுத்து விட்டா இப்படித்தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசும். அதனாலதான் கூவத்தூர் போன உடனேயும் குடியும் கும்மாளமா இருந்த இந்த லூசு சண்முகம் நயன்தாரா மேல லூசா சுத்துறான். இவர் நிறைவேற்றணும். ஆமா எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. என்ன சொல்றதுங்க? இவங்க எல்லாம் தான் ராஜ்யசபால மினிஸ்டரா உட்கார்ந்துருக்காங்க. என்ன பண்றது? பிஜேபி ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க தானே சந்தோஷமா இருக்க முடியும். யாங்க சண்முகம், அவ்வளோ பெரிய கனவு இருக்கு உங்களுக்கு நயன்தாரா மேல. சரி, உங்க மனசுக்குள்ள இருக்கிற கனவெல்லாம் சொன்னது சரிதான். ஆனா எங்க போய் சொன்னீங்கன்னு இருக்குல்ல, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு கொடுக்கணும்
அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தண்ணி தொட்டி தேடி வந்த பன்னி குட்டின்னா, எனக்கு ஒரு கனவு இருக்கு. நானாரு சண்முகம். எனக்கு ஒரு கனவு இருக்கு. சண்முகத்தோட கனவு என்னவென்றால் யாருக்காவது தெரியுமா? ராஜ்யசபா உறுப்பினராகி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் பெற்று தருவேன்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் பாதுகாப்புன்னு பேச வேண்டிய இந்த இடத்துல வந்து என் கனவு சொல்லுவேன். நயன்தாரா இஸ் மை ட்ரீம் கேர்ள். கண்ட நாள் முதல் இன்ற நாள் வரை கனவு விடவில்லையே. மீண்டும் மறுக்குவத்தூர் வேண்டும். அதில் என் கனவு நிறைவேற வேண்டும். இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவு நிறைவேற்றுறா. செருப்பை எடுத்து பிய்யில தொட்டு பிய்ய அடிச்சிருக்கணும் அந்த தம்பிய. மிஸ் ஆயிட்டா அப்படி. ஏனப்பா எப்படிப்பா நீ எல்லாம் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தே? அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை பார்த்தப்ப அம்மா மாதிரி தான் தோணுச்சாக்கும். நீங்க பேசுற பேச்சல பார்த்தா அப்படி தோணலையே. நீங்கெல்லாம் அம்மா கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவங்க. வளர்ந்தீங்களா இல்ல அப்படியே தான் இருக்கீங்களா? மிஸ்டர் லூசா சண்முகம் லூசு. எங்க எதை பேசணும், எது கூட எதை பேசணும், எப்படி பேசணும், யாருக்காக பேசணும்னு கூட தெரியாம நீங்கெல்லாம் வந்து நின்னுட்டு இந்த எடப்பாடி கூட சேர்ந்தா இப்படித்தான் ஏன் பண்ணுவீங்க சொன்னா யாராவது கேக்குறீங்களா? ஆட அதிமுகவா எடப்பாடி கூட நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட பிரச்சனை இருந்திருக்காது. நீங்க தான் அமித்ஷா திமுக ஆயிட்டீங்களே. அப்புறம் தம்பி சண்முகா ஆட சொல்ல மறந்துட்டேனுங்க. தம்பி சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அதுல எந்த தப்பும் இல்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் சொல்லும் பாருங்க. அதுவும் மதுரை நீதிமன்றத்துல இருக்க குறிப்பிட்ட நீதிபதி உங்களுக்கு சாதகமா சொல்லியே தருவார். ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு பெண்கள் என்பவர்கள் சண்முகத்துக்காக படைக்கப்பட்ட நயன்தாராக்கள். அதனால சண்முகத்துக்கு பூரண கும்பம் முதல் மரியாதையோட மாலை போட்டு அடுத்த முறை கூவத்தூருக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சசிகலாவும் தினகரனும் ஆளுக்கு ஒரு அகழ்ந்து போயிருங்க அவங்கிட்ட இருந்து. இவனையெல்லாம் கூட கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா இவனுக்கு இருக்கிற கனவெல்லாம் ஒண்ணு கூடி இன்னொன்னு விடுங்க. இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவு நிறைவேற்றுறா. அறகுறையா அறிவு வளர்ந்த அமைச்சரானா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு யாருக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இவனை எல்லாம் அமைச்சராக்கி உட்கார வச்சு ஜெயலலிதா அம்மாவை தான் பார்த்தா திட்டணும்னு தோணுது. எப்ப பாப்பனும் இன்னும் காலம் கிடக்குது. ஆனா அம்மாவோட வலி சரிதாங்க. இவங்களையெல்லாம் அடிமையா டயரனாக்க விட்டது கரெக்டு தான். ஆக்சுவலா அம்மா இதுக்கு பதிலா எலுமிச்சம்பழம் வச்சு டயர் ஏத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க தலையை வச்சு ஏத்தி இருக்கணுங்க. ஏன்னா தலைக்குள்ள இருக்க மூளையே வளரல. அந்த மூளை எங்க இருக்குன்னே தெரியாம போயிருச்சு. அப்புறம் சண்முகா, நீங்க இந்த பேச்சு பேசுறது எங்கங்கிறது யோசிச்சீங்களா? பெண்கள் பாதுகாப்புக்காக பேச வந்திருக்கிறீங்க. பேசுற நீங்களே இப்படி பாதுகாப்பின்மையா பேசுனீங்கன்னா எப்படி? இப்ப நான் உங்களை வந்து நான் பேயே அவனே இவனே நல்லா திட்டல. ஏன் திட்டினான்னு நினைக்கிறீங்க? கோவமா திட்ட மாதிரி இருந்துச்சா? சாச்சா இல்லைங்க, நான் கோவமா திட்டுவேனா? பாக்குறதுக்கு உங்களுக்கு கோவமா திட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நான் புன்னகையோட தான் திட்டுறேன். ஏன்னா நம்ம புன்னகை சேனல்ல இருக்கோம்ல. நீங்களும் புன்னகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.